ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டாரில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க, யார் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் இந்த வாரம் டாஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லு தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டல்லு தான். சரியா? ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை இந்த சீசனில் அப்படிங்கிறது தான். திவாகர் போனதுலேருந்தே அந்த சத்தம்லாம் வேண்டாம், ஃபன்னாக அந்த ஒரு வாரம் கொண்டு கடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே பயங்கரமான எதிர்ப்பு. ஓகே, ஸோ அதனால் சரி ஓகே ஃபன்னாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வராங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு நல்லா பாருங்களேன், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை, கெட்ட வார்த்தை இருக்குது, ஆபாச கண்டென்ட் இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உள்ளே இருக்க எல்லாருமே போயிட்டாங்க. மேக்ஸிமம் அரோரா மட்டும் தான் பெண்டிங் ஆபாசமாக இருக்கிறவங்க. நீங்கள் முதல் நம்ம வெளியே இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, வாட்டர் மிலன் ஒன்று, இன்னொன்று திவாகர், நம்ம கலையரசன் ஒன்று, இன்னொன்று அரோரா. இந்த 3 பேர் தான் ரொம்ப கண்டஸ்டன் செலக்ட் பண்ணி கேவலப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேர் வெளியே போயிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தவனுக்கு கேம் நல்லா தான் இருந்துச்சு திவாகருக்கு. ஆனால் அரோராவும் இப்போ கேம் கொஞ்சம் நல்லா தான் விளாட்றாங்க அப்படின்றதுனால அவங்களோட எலிமினேஷன் தான். பட் அவங்கள 18+ கண்டென்ட் இல்லாமல் கேமுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது பிக் பாஸோடைய வேலை. ஏன்னா அதை 18+ கண்டென்ட் கொண்டு வந்தாங்கன்னா வெளியே வேல்முருகன் பூட்டி விட்டுருவாரு. அதனால் அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க. புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த டாஸ்கில் நான் பார்த்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா பார்வதி மட்டும்தான். வேறு யாரும் பண்ணல. சீரியஸாக சொல்கிறேன். சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மூஞ்சி வச்சுட்டு அங்கே டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திவ்யா ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. பியானா பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பார்வதி எல்லாருக்கிட்டையுமே சும்மா சொல்லக்கூடாது, பார்வதி தெரிவிக்க விடுறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லரை பிடிச்சி அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன்ற பேரில் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நீ இப்படி தான் பழகுவியா, என்னெல்லாம் பண்ணுற, அதே மாதிரி கமருதி உனக்கு மூளை இல்லையா, நீ தனியாக செயல்படுத்த மாட்டியா, எந்த ஒரு விஷயமும் ஏதாவது கேட்டு தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு அடி, பார்வதிக்கு ஒரு அடி. சரியா? அது அரோரா அடித்தா பார்வதியை. அதனால் பார்வதிக்கு ஒரு அடி. எங்கே தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பிறகு நீ ரொம்ப இது பண்ணி அந்த ஆடுற அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப தாக்கி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் நீ விதவிதமாக சேலை கட்டி நீ ஆட்டுன்னு ஆடிட்டு அவனை குத்திட்டு போகிற அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க. அது நல்லா இருந்தது. அடுத்து கனி கூட உள்ளே சண்டை போடும் பொழுது சாண்ட்ரா கனிக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிளேட் அந்த போர்டு எடுத்துகிட்டு போகிற மேட்ரு. அதில் வினோத் உள்ளே கனி போர்டை நீங்கள் கொடுத்தாதான் நான் என் கூட கொடுத்தா நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்கிறான். அது ஏன் போடுமான்னு சொல்லி சாண்ட்ரா லைட்டாக ஒரு விஷயம் வந்துச்சு. காலைல பிளேட்டில் ஒரு விஷயம் வந்துச்சு கனிக்கு சாண்ட்ரா. அதையும் பாரு ரொம்ப அழகாக போய் ஹேண்டில் பண்ணி உங்களுக்கும் உண்மையிலே பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் குத்தி விட்டது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் சபரி பார்வதி கிட்ட சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதையும் பிரேக் பண்ணி கண்டிப்பாக பார்வதி பார்த்தீங்கன்னா உடச்சி விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேறு லெவலில் இருக்குங்க. நிஜமாவே புரியுது உங்களுக்கு? வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அமித், அப்புறம் பார்வதி, ரம்யா, சபரியோட கான்வர்சேஷன் நல்லா இருந்தது. அதாவது அம்மா கேரக்டர் இவங்க, மருமகளாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா உள்ளே வச்சு கக்கு செய்ய ஒழுங்காக கழுவ மாட்டேற கழுவு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப புருஷனாக பார்த்தீங்கன்னா சபரி, கண்டு தெரியாத சபரி உள்ளே அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். ஆனால் சபரி கொஞ்சம் ரகுடாக தான் இருக்காப்புல, ரொம்ப ஃபன்னாக கேஷுவல் இல்லை பார்க்குறது, கொஞ்சம் ஒரு மாதிரி உருந்தாக இருக்காப்புல. அதனால் அவர் கொஞ்சம் இன்னும் மேம்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலே ஒரு சண்டை வந்துச்சு இந்த டாஸ்க் ஆரம்பித்த பிறகு. என்னென்னா தண்ணி கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே பாத்ரூம் நிப்பாட்டியிருப்பார். உடனே நீங்கள் அப்படி பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக பண்ணேன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாப்புல. அது அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. பார்வதி, ரம்யா, சபரி இவங்க எல்லாம் பண்ணுறது. இப்போ இந்த அன்சீன் ப்ரோமோவில், அதாவது ஹாட் ஸ்டார் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சபரிக்கும் நம்ம பார்வதிக்கும் சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். ஓகே, அதாவது அந்த டாஸ்க் விளாண்டுருப்பாங்கல்ல, ஒரு டாஸ்க் கமருதீன் டீம் வெற்றி பெற்றாங்கல்ல, விக்ரம் கமருதீன் டீம். அதில் கருதை கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி பார்க்குறது காமெடியாக இருக்கீங்க, அப்போ ஒரு ஒழுங்காக வைங்க அந்த பிடிங்க வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டாஸ்க் ஆடும்போது. இருந்தாலும் அவங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி கவுண்டராக அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் கவுண்டர் தான். ஒன்றை தான் யாருமே பிடிக்கல உனக்கு தான், அப்புறம் என்ன ஒன்றை தான் யாருக்குமே பிடிக்காது, நீ தான் வாயில் வை அப்படின்றாங்க. நீ வன்மத்தை காட்டாத அப்படின்னு சொல்லி அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வா வன்மத்தை கார, இங்கே வா அங்கேருந்து எது கேட்குறீங்க வான்றான். இங்கே பாரு, நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன், நீயும் கண்டஸ்டனாக நினச்சேன்னா நான் உன்னை கலாய்க்கலை, நான் ஸ்டெப்பு தள்ளி நிற்கிறேன்.
நான் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லலாம், ஆனால் உங்ககிட்ட சொல்லும் பொழுது பயமாக இருக்கு எனக்கு. சரியா? அதில் கொண்டு வந்து நான் ஒன்று சொன்னேன் இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி வன்மத்தை கக்கன்னா இங்கே வந்து கக்கு, நீ என்ன ஒன்று யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு. சும்மா எப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க சபரி? எனக்கு புரியல. பாரதினால மட்டும் ரொம்ப வன்மத்தை கக்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ கேம் ஆடுறது தான் பெட்ரு பார்வதி. இவங்களோட சேர்றதை விட்டுட்டு அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்றபடி பிரஜனை கொஞ்சம் ஊமையாக கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. மிச்சம் எல்லாருமே அந்தளவுக்கு யூனிக்காக எடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய கருத்துக்கள்